வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கைகளில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த உலக பார்வையில் நம்ம பார்க்க போனா ஒரு கவுனும் ஒரு கூழாங்கற்களினால தாவீது செத்தான் என்று பார்க்கிறோம். உண்மைதான். மாம்ச கண்ணுக்கு அது ரெண்டும் தான் தென்படுகிறது. ஆனால் கீழே கொடுத்திருக்கிறது அவனை கொல்வதற்கான பட்டயம் அவன் கையில் இல்லை என்று, அவனை கொன்று போடுவதற்கான பட்டயம் அவன் கையில் இல்லை என்று நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாம்ச கண்ணோடு உலக கண்ணோடு பார்க்கிறவர்களுக்கு தாவீது இந்த கோலியாத்தை கொன்றது ஒரு கவுனும் ஒரு கல்லும் என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெளிப்படையான பார்வைக்கு அதுதான், மாற்று கருத்தில்லை. தாவீதுடைய கையில் கவுன் இருந்தது. தாவீதுடைய கையில் அடப்பாய்க்குள்ள ஒரு கவுன் இருந்த கல், 3 கற்கள் இருந்தது. அதில் ஒரே கல்லில் 7 அடி ஹைட்டுள்ள, அவ்வளவு ஹைட்டுள்ள, அவ்வளவு வண்ணமுள்ள கோலியாத்தை தாவீது கொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனை கொல்லக்கூடிய பட்டயம் அவனிடம் இல்லை என்று அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் சற்று சிந்திக்கணும். நல்ல ஒரு மிருகத்தை, ஒரு 10 கிலோ இடம் உள்ள ஒரு மிருகத்தை கூட கவுனினால் அடித்து கொல்ல முடியாது. அப்போ இவ்வளவு ஹைட்டும் வெயிட்டும் உள்ள, அது மட்டுமில்லை நல்ல கவசம், வாளினால் வெட்டினால், துப்பாக்கினால் சுட்டினால், அரிவாளால் வெட்டினால் வெட்டறாத கவசங்களை போட்டுக்கொண்டு நின்ற இந்த கோலியாத்து எப்படி செத்தான்? எந்த விதத்தில் செத்தான்? இந்த கோலியாத்தை தாவீது எப்படி கொன்றானோ அதே போலதான் நாமும் கோலியாத்தின் வடிவத்தில், கோலியாத்தின் ரூபத்தில், கோலியாத்தின் கொடூரமான சுபாவத்தில் இருக்கிற பிசாசை வெல்ல முடியும் என்பதை நாம் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் சொல்லுகிறது போல் ஒரு கவுனை எடுத்தான், 3 கல்லை எடுத்து அடுப்பாய் அதை பையில போட்டு விட்டான், போனான், குறிப்பார்த்தான், அடித்தான். சிந்தித்து பாருங்கள். இந்த தாவீது ஒரு மலை, இந்த மலைக்கு அடுத்து பள்ளத்தாக்கு, கோலியாத்து, அதில் இன்னொரு மலை. ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தியினால் இந்த கவுனை எடுத்து கல்லை வைத்து அடித்தால் எத்தனை மீட்டர் தூரம் போகும், எத்தனை கிலோமீட்டர் தூரம் போகும் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மைதான், அதை பொய் என்று பறைசாற்ற நான் இங்கு வரவில்லை. அவன் கல்லை எடுத்தது உண்மை, கவுனில் வைத்தது உண்மை, அவன் கவுனை இழுத்து பிடித்தது உண்மை, கவுனை விட்டது உண்மை. இந்த கல் இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் போய் அவனுடைய நெற்றியில் பட்டது என்ன என்று நாம் இங்கு தியானிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் செயல் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் செய்யாது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அது சிந்திக்கவும் முடியாத செயல். அவருடைய செயல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இந்த கோலியாத்தை தாவீது கொன்னது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இந்த அடையாளம், அற்புதம் என்பது ஆண்டவராகிய இயேசு நமக்கு செய்கிறார் என்றால் சும்மா தலைவலி, மூக்குவலி, கண்ணுவலி அல்ல. இந்த உலகத்தினால் செய்ய முடியாத, இந்த செயற்கையினால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறது தான்
அற்புதம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்து கோயிலில் போனாலும் நல்ல சுகம் கிடைக்குது, குருசடியில் போனாலும் அவன் சொல்லுவான், அருமை கொண்டா பாலகனே, என்னுடைய மாதாவுக்கு நீ மாலை வேண்டி போடு, உன் வியாதியை நான் குணப்படுத்தி தரேன், குணப்படுத்திடும். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகப்படுத்த முடியும். பட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும், இந்த பிசாசு கோயிலுக்கு போனாலும், குருசடிக்கு போனாலும் சுகப்படுத்த முடியாது என்கிற காரியத்தை செய்கிறது தான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருக்கு அது பிரியமானது, கர்த்தருக்கு அது உகந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நம்ம சற்று யோசிக்கணும். ஒரு மலையில் கோலியாத்து நிற்கிறான், இன்னொரு மலை பக்கத்தில் அதில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, பள்ளத்தாக்கை ஒட்டி மலை இருக்கிறது. அந்த மலையில் வந்து நின்று தான் கோலியாத்து டெய்லி விழிப்பான், டேய் இஸ்ரவேல் ஜனங்களை வாருங்கடா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பிறந்தது உண்மையானா, உன்னுடைய தாயில் இருந்து மாரில் இருந்து பால் குடித்தது உண்மையானா, வா, ஒத்தைக்கு ஒத்தவா, நீ என்ன ஜெயிச்சிட்டா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிரியா நாடு அடிமை என்று வாக்கு கொடுவாதம். அவன் வில்லுக்கு விழிக்கிறான், டெய்லி வந்து விழிக்கிறான். இப்பொழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு தகப்பனார் நல்ல பயறு அடை இதையெல்லாம், திராட்சைப்பழ அடை, அத்திப்பழ அடத்தையெல்லாம் கொடுத்து சகோதரனுடைய சேமத்தை கண்டு வா என்று தாவீதை அனுப்புகிறான். இங்கு வரும்போது ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுடைய இரக்கத்தை பெறாதவன், துன்மார்க்கன், அயோக்கியன், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் இன்று பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வருகிற துன்பத்தை நினைத்து, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை நினைத்து நீ ஆண்டவரை ஆராதித்தோ, நீ ஆண்டவரை துதித்தோ, நீ ஆண்டவரை பாடியோ, வருகிற வறட்சி, வருகிற உபத்திரவம், வருகிற பொல்லாப்பு நிமித்தம் வருகிற பிசாசின் உபத்திரவத்தினை குறித்து அந்த புறஜாதியாயிருந்து பாகாலை வழிபடுகிறவன் உன்னையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றவளாயிருந்தால் நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறவனை, நிந்திக்க வைக்கிற பிசாசை ஒரு விரலினால் விரட்ட நீ அதிகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். இல்லாத நானும் பெந்தேகோஸ்து, நானும் கிறிஸ்தவன், நானும் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன், என்ன பயந்து நடங்கி. நான் ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டேன், மலை ஊழியத்துக்கு போகும்போது, பாஸ்டர் இந்த இடத்துல ராத்திரி மலை ஊழியம் ஜெபம் செய்யும்போது 2 மணி 3 மணி 4 மணி நேரம் பல விடிகிறது வரைக்கும் அந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். 6 மணிக்கு மலைக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு தொடங்கினா விடிய எப்போ வெளிச்சங்க நடந்து வருவதற்கு வெளிச்சம் காண முடியுமோ அது வரைக்கும் அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கோம். அப்போ தான் இடைவேளை, ஒரு அரை மணிக்கூர் இடைவேளை கொடுத்திருந்து அது ஒரு சின்ன சுக்காப்பி குடிப்பதற்காக அந்த ஒரு சபையில் வச்சு நடத்துறதுனால அதை செய்தோம். மலையில் ஏன்னா ஒன்றும் கிடையாது. ஆமே, இப்படி நிற்கும்போது அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இப்போ ராத்திரி நீங்கள் ஒத்தகி இருக்கிறீங்க, எப்படி ஒத்தகி இருக்கிறீங்க? இன்னைக்கு அதே வார்த்தையை உங்கள்கிட்டையும் கேட்க போகிறேன். ஒரு பிசாசு பத்திரகாளி வாரா வந்து உங்களை நெருங்கி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். எடுப்பையும் ஓட்டான். அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், எடுப்பையும் ஓட்டான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தின் சாயல் இருக்கிற பிசாச இயேசு என்கிற அந்த உன்னதமான அபிஷேகத்தை பெற்று இந்த கவுனும் கல்லும் என்கிற அபிஷேகத்தினால் அதை துரத்தணும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு பயந்துட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்து இப்படி ஒரு சத்தம் கேட்டு என்னதோன்னு நினச்சிட்டு நான் தூங்கவே இல்லை பாஸ்ன்னு சொன்னால், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தமே இல்லை. உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லை, சம்திங் ராங். ஆமென், ஹல்லேலூயா. சம்திங் ராங். நான் என்ன ஆவின்னு சொல்ல போவல, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அவங்க தாவீது தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இயேசுக்கு மேலே தாவீது வைத்திருந்த நம்பிக்கையை சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. எப்படி என்றால், அவன் கரடியை கண்டபோது அவன் கிழிச்சு போட்டான், பயப்படலை. சிங்கத்தை கண்டபோது கிழித்து போட்டான், பயப்படலை. அவனை ஆலயத்துக்குள்ளே ஏற்றினால் தீட்டு என்று சொன்னபோது அவன் பயப்படாமல் வலையிலேயே ஆண்டவரை ஆராதித்தான், ஆண்டவரை பாடினான். பாலைவனத்தில் ஆடு மேய்ச்ச அவன் ஆண்டவரோடு அவன் நேசித்து கொண்டிருந்தான். பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் வைத்திருக்கிறோம், ஒருவன் கூட குளிச்சாமல் வரக்கூடாது, அப்படிதானே? தேவனுடைய பந்தியில் கை போடும்போது ஒயிட்டு போடணும். அது மட்டும் இல்லை, குளிச்சுட்டு காலமை போட்ட ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறான். ஆனால் தாவீது அப்படி இல்லை. இது நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கு. அதனால இன்னொரு திருச்சபையில் போய் அவங்க கல்லர் உடுத்துட்டு பந்தி இருக்கிறான்னு குறை பேசாத. தாவீதை பார்க்கணும். அவன் மலையில் குழி இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆசாரியே அந்த ஆலயத்தில் கூட ஏற்ற மாட்டானா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி 2 நேரம் குளிச்சணும், சாப்பிடும்போது எல்லாம் கை கழுவணும், கால் கழுவணும். வெளியில் போயிட்டு வீட்டு வந்தாலே கை கழுவணும், கால் கழுவணும். இது இருக்கிறவன் தான் அதாவது ஆசாரியனாக மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், அவர்களை 3 நாள் சுத்திகரி, 1 நாள் சுத்திகரி, அவங்களுடைய வஸ்திரத்தை துவைத்து அவங்களை சுத்திகரிக்க சொல்லு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கற்பனையின்படி செய்யாதது நிமித்தம் ஆடு மேய்ச்ச பாலைவனத்தின் போறவனுக்கு எங்க தண்ணி கிடைச்சோம், எங்க குளிச்ச முடியும், எங்க துணி மாற்ற முடியும்? வீட்டுக்கு வாரது என்னைக்கே ஏதோ ஒரு நாள் நல்லது நடந்தா கூட தாவீதை வீட்டுக்குள்ள விழிக்க மாட்டாங்களாம். பாருங்க, இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணக்காக இந்த நம்முடைய சாமுவேல் வாராரு. அங்க பார்க்கும்போது 7 பிள்ளை இருக்கு, 8வது பிள்ளைய காண ஆசாரியன் வந்து பலிபீட இடத்துல தாவீது வந்து இருக்கக்கூடாது என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்ட பெற்றோர், சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தார், சிந்தனையோடு யோசித்து கொண்டிருந்த ஆசாரியன் அவர்கள் மத்தியில் தான் சாமுவேலை சொல்றார், போ, நான் ஒரு மனுஷனை தேர்ந்து வைத்திருக்கிறேன், அவனை பழக்குவித்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் தேவன் மீது அவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறான், இஸ்ரவேல் தேவன் மீது அவன் விசுவாசத்தில் திடப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 7 பிள்ளையை பார்த்தான், காணல. கடைசின்னு உனக்கு பிள்ளை உண்டுன்னு சொல்கிறான். வந்ததுன்னு சொல்கிறான், சுத்திகரி, வஸ்திரத்தை மாற்றி குளித்து சுத்திகரித்துட்டு பந்தியில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை போட்டு வா என்று சொல்லுகிறான். போட்டு வந்தான், பந்தியில் பாடினான். அதுதான் கர்த்தராகிய தேவன். 50வது சங்கீதத்தை நம்ம 55ன்னு நினைக்கிறேன், சங்கீதத்தில் அவன் பாடுற பாட்டை பார்த்தா அப்படி இருக்கும். அவன் முத ஆலயத்துக்கு போகிறான், முத ஆண்டோடைய பலிபீடத்தை போகிறான். கதவை தரடா, தேவனுடைய ஆலயத்தின் கதவை திறடா, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் விதமாக தாவீதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அதனால பாலைவனத்தில் இருக்கிறவனை, அழுக்கு படிச்சு இருக்கிறவனை, சுத்திகரிப்பு இல்லாதவனை குறை சொல்லாத கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஒரு மகிமையை தந்திருக்கிறார். அந்த மகிமைக்குள்ள நம்ம இருந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப தாவீதை கர்த்தராகிய தேவன் விசுவாசத்தில் உறுதிபட வைத்திருந்தார். கோலியாத்தை கொல்வதற்கு காரணம் கவுன் அல்ல, கல் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம் தெரியுமா? பிரதர், நான் நின்னதான் தெரியும், என்ன நடந்துன்னே தெரியாது. அதுதான் அங்கே நடந்தது. ஆண்டவராகிய தேவன் வந்து கவுனையும் அந்த கல்லையும் எடுத்து அவர்தான் தாவீதை கொண்டு கோலியாத்தை கொண்டது. ஹல்லேலூயா. ஏன் கொண்டு? அதுக்கு இப்போ இங்கே நான் நிற்கிறேன்னு வச்சுங்களா, இந்த துதியெல்லாம் செலுத்துகிறது நானா? அத்தனையும் ஆண்டவர் தான் செய்கிறார். உங்கள் முன்ன நான் தெரிகிறேன், அவ்வளோதான். இந்த பாவி உங்கள் கண்ணுக்கு முன்ன நிற்கிறேன், எவ்வளவுதான். ஆண்டவருடைய தூது வராட்டா இது இந்த பலூனுக்கு பீஸு போச்சு. இந்த பலூனுக்கு என்ன போச்சு? காற்று போச்சு, அது டுப்பு தான் போச்சு. ஆமே, தூது வாரது கர்த்தருடைய பரத்திலிருந்து வருதுகிறதுனால நாம் பேசுகிறேன்,
அர்த்தர் விடுதலை தாரார். ஆமென். இப்ப தாவீதை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அப்ப தாவீதோடு வந்து நிக்கணும்னா தாவீது விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். அந்த விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த இயேசு நம்ம கூட இருந்து செய்ய முடியும். அப்போ உன் குடும்பத்துக்கு விரோதமாக, நம்ம சபைக்கு விரோதமாக, நம்ம தேசத்துக்கு விரோதமாக, திருச்சபைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற கோலியாத்தை போல பிசாசு, கோலியாத்தை போலத்த பிசாசு இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசுவை நிந்திக்கிறான் என்றால் அவனை கொல்வதற்கான அபிஷேகம் உன்னிட்ட இருக்கணும். ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் இருக்க வேண்டுமானால் தாவீது தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனால் கோலியாத்தை வெற்றி கொள்ள முடிந்தது. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய சோதனைக்கு உட்படுத்தி அதில் ஜெயம் பெறணும். ஆமென். பாருங்க, கர்த்த ஆடையும் கொண்டு கொடுத்துட்டு 10,000 கொடுத்துட்டு இன்னும் இயேசுவை குறை சொல்லிட்டு இருக்கிறது போல நம்ம செய்கிற தவறுனால, நம்ம செய்கிற தப்புனால நமக்கு தீமையும் நமக்கு உபத்திரவத்தையும் வேண்டி வச்சுட்டு இயேசு இதை தந்தார், இயேசு வியாதியை தருவாரா? எங்கேயாவது பைபிளில் இருக்க பிரதர் இயேசு வியாதியை தருவாருன்னு சொல்லி யார் எங்கேயாவது வியாதி தொட்டு சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கு. தொட்டு வியாதியை தருவேன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை. தொட்டு வியாதியை தருறது யாரு? பிசாசு. ஏன்னா நம்முடைய போக்கரித்தனத்தினால், நம்முடைய உபத்திரவத்தினால் இயேசு நம்மளை விட்டு அகன்று போயிடுவார். ஆமே. நம்மக்கிட்ட அணைஞ்சு வாரது யாரு? பிசாசு. அப்போ பிசாசு தான் நம்மளை தொட்டு வியாதியை உண்டாக்குகிறான். ஆமென். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அபிஷேகம் என்கிற அந்த விசுவாசம் நம்ம கூட இருந்து அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டுட்டா பிசாசு யாது பிசாசு? இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோவுக்கு விரோதமான. ஆமென். இன்னும் நீ பிசாசு என்ன ஓத்திருச்சியான், பிசாசு வந்து பயங்காட்டினா, பிசாசு அதை செய்யான்னா நீ கிறிஸ்தவளே அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களே அல்ல. ஆமென். சுத்த பிசாசுடைய சந்ததி என்று சொல்லி போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தாவீது கோலியாத்தை எப்படி கொன்னான்னு பார்க்கணும். இப்ப சொல்றேன், கவுனினால் அல்ல, கல்லினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அவன் கவனை பிடித்தான், கல்லை எடுத்தான், எய்தான். இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அது அடுத்த மலையில போய் எப்படி கல்லு பட்டது? ஆமென். அதுக்கு 1-2 ரகசியங்கள் இருக்கு. ஆமென். போச்சு. இல்லை நம்ம சாதா மைக்க வச்சு பாருங்க, நீங்க வேதத்தை நல்லா படிச்சா தெரியும். ஒரு சைடு மலை, அது அப்படியே பள்ளத்தாக்கு, அடுத்த சைடு மலை. அந்த மலையில நின்று கோலியாத்து நிற்கிறான், இந்த மலையில தாவீது நிற்கிறான். எப்படி இந்த கவனம் அடிக்கிறது? நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லியாச்சு, என்ன சொல்லியாச்சு? கோலியாத்து கவனம் எடுத்தா இவங்க ராஜாவிட்ட போனா, ஐயோ உன்னை கொண்டு போடுவான், செத்து போவ என்று சொல்லிட்டு எல்லாம் என்னது அந்த அந்த கவுனு, அந்த என்னது கவசம் எல்லாம் போட்டு கொடுக்கிறான். தமிழ் சொல்றான், இது இல்லை, இது இல்லை. இந்த அப்பியாசம் எனக்கு உண்மையை சொல்றேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உலக அப்பியாசியம் இல்லை, உலக அப்பியாசியம் இல்லை. தாவீது பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தம் அவன் சொல்றான், இந்த அப்பியாசியம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கப்பட்ட ஒரு அப்பியாசியம் உண்டு. நான் காட்டுக்குள்ளே வந்தா, சிங்கம் வந்தா, இந்த குருவி கண்டா, நரி கண்டா அடிக்கிற ஒரு ஆயுதம் இருக்கு, அதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு ராஜாவிட்ட காட்டுறான். ராஜா சிரிச்சிருப்பானா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் போய் ஒரு பிசாசு கடந்து உருண்டுட்டே இருக்கு, இல்லைங்க ஒரு பெரிய கொடும் வியாதி, அதை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவனுக்கு காயத்தை கெட்டு அவனை அபிஷேகம் பண்ணு, தூக்கி சபையில் கொண்டு சேருன்னு சொல்லியாரு. அந்த இடத்துல போய் நீ சொல்லிப்பாரு, கர்த்தருடைய அபிஷேகம் சீக்கிரமாக குணமாகும், சோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவர் சோத்திரம் சொன்னால் குணாகுன்னு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிப்பாரு. நம்மளை பிடிச்சி உடனே பைத்தியன்னு கல்லெறிஞ்சு போடுவான். பண்ணணுமா பண்ண மாட்டேனுமா? இது சம்பவம் நடந்து இயேசு கிறிஸ்து சிறுபண்ணை எழுப்ப போனார். அங்கே ஒப்பாரி வச்சு பாடிட்டே இருக்கேன், ஐயோ என் பிள்ளை செத்து போனான்னு. அவர் போய் சொல்லாரு, பொண்ணு என்ன செய்யலை, சாகலை, உறங்கி கிடைக்கா. எல்லாரும் நகைச்சார்கள். இந்த நகைப்பு இந்த இந்த பிறைக்குள்ள வரப்படாதுன்னு 1-2 பேரை மட்டும் உள்ள யாத்திட்டு கதவை பூட்டு போட்டுட்டார். பூட்டு போட்டுன்னு சொன்னார், சிறுபண்ணை எலும்புன்னு சொன்னார். அவன் எலும்புனா வெளியில் வந்தப்போதான், அப்பா இது எப்படி ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் பார்க்குறான், இதுதான் அபிஷேகம். ஆமென்.
இதுதான் அபிஷேகம், இதுதான் அபிஷேகம். ஆமே. தெரியுமா, உலகத்தில் எந்த தெய்வமும் செத்த பிரேதத்தை, அதாவது செத்த மனுஷனையோ மனுஷையோ உயிரோடு எழுப்பல்ல. உயிரோடு எழுப்பின ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ வேணுமானா ரிக் வேதத்தை படி, ஆயுர்வேதத்தை படி, சாம வேதத்தை படி, 5 வேதங்கள் உண்டு, அதை படி, பகவத்கீதையை படி, எல்லாத்தையும் படி. உயிரோடு எழுப்பின தெய்வம் உண்டன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இயேசு மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த தெய்வமும் உயிரோடு எழுப்பின சரித்திரம் இல்லை. ஜீவன் கொடுக்க வல்லவராயிருக்கிற இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆமென். இப்ப பாருங்க, கவுனை அடிச்ச போமா, குருட்டு தனமா நம்பலாமா? கவுனை கொண்டல்ல, கல்லை கொண்டல்ல. இவன் கேடத்தை போட சொன்னா இவன் போட்டுட்டு நடந்து பாய்க்க. நம்மக்கிட்ட அப்படி இல்லை. இந்த காதில் 10 பவுனு, இந்த காதில் 10 பவுனு, நெஞ்சியில் அப்படியே ஒரு 20 பவுனு, காலில் எல்லாம் போட்டுட்டு நடந்து பாரு. அடிச்சல்ல, இது மட்டுமா? அப்படி இவ்வளோ நீளத்தில் ஆணி செருப்பு போட்டு நடந்து பாருங்க. ஐயா 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 ஐயா. இதுக்கெல்லாம் சால் இங்கே போவோம், இங்கே ஒரு குத்து வாழ்வோம். எங்க அடியில் உள்ள மார்பகம் தெரியணும், இங்கே குத்து வாழ்வோம், மேர்பில் உள்ள மார்பகம் தெரியணும். அப்படியே செல்லுக்கா போகிறோம். இது யாருக்கு அலங்காரம்? சத்தமாக சொல்லுங்களா. அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விபச்சாரியின் அலங்காரம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் சொல்லி பாரு, அப்போ அங்கே துள்ளுன்னு என்ன இல்லை, அங்கே என்னதோ நடக்குது. அவங்களுக்கு பைத்தியம். ஆமே. ஆனால் இன்னைக்கு துதிக்கிற பிள்ளைகள் விழுந்து போனால் அவங்களுக்கு அந்த அப்பியாசியம் பைத்தியம் இல்லை. அப்படியே ஏற்றுக்கொள்ள மனசில் நிறைய பேருக்கு உண்டு. அவளை பாரு என்ன ஸ்டைலாக போகிறா. எங்கள் அம்மா அப்பா நிமித்தம் எங்களுக்கு போட வழி இல்லை. ஐயோ, இந்த பாஸ்டர் நிமித்தம் எங்களுக்கு போட வழி இல்லை. இந்த உலக அப்பியாசியத்தை மனசில் வச்சுட்டு நீ விசுவாசத்தில் பூர்ணப்பட முடியாது. ஆமென். கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனால் இவன் சொல்கிறான், இந்த அப்பியாசத்தை போட்ட உடனே சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒரு எல்லாம் உறிஞ்சி இன்னும் வச்சுக்க போடா, அது உங்களுக்கு. அவன் போகிறான் வெறுங்காலில், அவன் காட்டில் போட்ட அதே டவுசரோட, அதே ட்ரெஸ்ஸோட, அன்னை டவுசர் இல்லை கவுனு அந்த அங்கி அதையும் போட்டுட்டு போகிறான். போய் நின்ன உடனே இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்புது, அபிஷேகம் வருது. யான் அபிஷேகம் வந்துன்னா, யான் வைராக்கியம் வந்துன்னா, அவனை நிந்திக்கல, இஸ்ரவேலின் ஜனங்களை நிந்திக்கல, அவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தா. இன்று இஸ்ரவேல் தேவனை இயேசுவை நிந்திப்பதற்கு நீ உன்னுடைய இதயத்தில் இயேசுவை நிந்திப்பதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பாயானால், கோலியாத்தை கொண்ட தெய்வம் வந்த தாவீதை போல இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கான அபிஷேகம், சாத்தானை மேற்கொள்வதற்கான ஒரு விசேஷத்த அபிஷேகம் இன்று உனக்கு கர்த்தராகிய தேவன் ஊற்றப் போகிறார். கோலியாத்தை கொள்வதற்கு, கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஏற்ற விசேஷத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. தாவீதோடு இந்த அபிஷேகம், தாவீதோடு இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதற்காக, இந்த உலகத்தின் அழகையை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தின் அக்கிரமத்தை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய வழக்கத்தை ஜெயிப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னோடு இறந்து போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு அவர் வல்லவராக இருக்கிற ஒரு விசேஷத்த அபிஷேகத்தினால் இந்த விசேஷத்த அபிஷேகம் உன்னை தாங்கிக் கொள்ள, உன்னை நடத்து, உன்னை உயர்த்து, உன்னை வளர்த்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை செழிப்படைய செய்ய, உன்னை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒரு தெய்வீக அபிஷேகம் உனக்குள்ள ஊற்றப்படுகிறது.
ஊற்றப்படுகிறது. தாவீதோடு இருந்த அபிஷேகம், தாவீதோடு இருந்த அபிஷேகம் இன்று புதுப்பிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து மழையை போல, பனியை போல, மின்னலை போல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டு ஒரு தெய்வீக அபிஷேகம் இன்று பெற்றுக்கொள். ஒரு தெய்வீக அபிஷேகத்தை இன்று பெற்றுக்கொள். அணுவாக தூபம் போல, அணுவாக வாழ்க்கையில் சோர்வு வராது, அசதி வராது, பொல்லாப்பு பிசாசானது உண்டு கொண்டாது இருக்க ஒரு ஜெகஜோதியான அபிஷேகம், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவராகிய தேவனுடைய மரத்திலிருந்து ஊற்றப்படுகிறது. தாங்க முடியாது மறுரூபமாக்கக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்படட்டு. நீ கவலைப்படாத, கவலைப்படாத, கடன் பிரச்சனைய கவலைப்படாத. இன்று கண்ட ஈகிப்து இனி உனக்கு காண மாட்டார். உனக்கு உபத்திரவத்தை உண்டு கொண்டன கோலியாத்தை போல சத்துருவானவர் வந்து நின்றால், கற்பிக்கிற சிங்கம் போல அவன் வந்து நின்றால், தாவீது மீது இருந்த அபிஷேகம் இன்றாக உதைத்துக் கொண்டிருக்கிறது. சுஸ்தப்படுத்துகிற அபிஷேகம், உன் வியாதியை குணப்படுத்துகிற அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் தேவ மகிமையை பெற்றுக்கொள். ஆனந்த சொல்லக்கூடாது. ஆனந்த சொல்லக்கூடாது. மண்ணின் கிறிஸ்து எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் என்றார் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் என்றார் மகிழ் கொண்டாடுவோம். நாடியோ நம்மை தேடியோ வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியோ நம்மை தேடியோ வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. இன்னும் ஆனந்த சொல்லக்கூடாது. ஆனந்த சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். நன்றி பொன்னோடு வாத்தியம் வீட்டு ஜல்லக்கூடியுடனே வாத்தியம் வீட்டு ஜல்லக்கூடியுடனே. வன்னிலையில் வந்து வன்னிலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மன்னிலையில் வந்து வன்னிலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. உட்கார். நிச்சயமாக
உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். ஒரு 3 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 5 நிமிஷம் நினைக்க அரை மணிக்கூர் ஓடினாலும் கர்த்தருடைய ஆராதனை என்று கர்த்தருக்குரிய நாள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் ஒப்படைத்த இருதயம் இருந்தது. தாவீதுக்கு என்ன இருந்தது? தேவன் ஒப்படைத்த இருதயம் இருந்தது. நம்ம சுய சிந்தனையில் சிந்திக்கிற இருதயம் இல்லை, நம்ம விருப்பத்தின்படி நடக்கிற இருதயம் இல்லை, ஆண்டவர் கொடுத்த இருதயம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் ஒப்படைத்த இருதயம் இருந்தது. அது எப்போதும் ஆண்டவருடைய முகத்தையே பார்த்து நாடும்படி செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. எப்படி? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அவர் இருதயத்தை கொடுத்தா எப்போதும் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சங்கடம் வந்தாலும், என்ன பாரங்கள் வந்தாலும் கர்த்தருடைய முகத்தையே நாடிட்டு இருக்க தோணும். நீங்கள் அப்படி இருக்குதுங்க மக்களே? மக்களே அப்படி இருக்கிறீங்களா? மாப்பிள்ளை ஒன்று சொன்னாமது நிற்கம்படுத்த இல்லைங்க, அது இல்லை வீழ கிடக்க வழி இல்லை. பண்டாட்டி ஒன்று சரி இவ்வளோ கெட்டுனதாக இருந்தால் எங்கெങ്കിലും தள்ளிட்டு போக மாட்டாரா? மக்களை பற்றி வச்சுட்டு எப்படி 10 மாதம் வயிற்றில் சுமந்து அதுக்கேற்ற நெல்லிக்காயும் மாங்காயும் புளிச்சிக்காயும் சாம்பலும் சுண்ணாம்பம் வேண்டி கொடுத்து பொண்ணாக வளர்த்த மக்களை சொல்ல தலைதறிச்சதை பொத்த நேரம் தான் எங்கெങ്കിലും போக மாட்டேனா? உபத்திரவத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் கர்த்தரை நோக்கி பாக்கி இருக்குமா? கர்த்தர் அபிஷேகம் தந்தார். தாவீது இருந்தான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எந்த தீமை செய்த போதும் கர்த்தருடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து கர்த்தரையே பாடி துதித்தான். 1 சாமுவேல் 16:7 வாசிங்க. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவர்களை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற இருதயம், கர்த்தர் கொடுத்த இருதயம் இருந்தது. 1 நாளாகமும் 16வது அதிகாரம், 1 நாளாகமும் 16வது அதிகாரம், 1 நாளாகமும் 16 9 முதல் 13 வரை வாசி. 1 நாளாகவும் 16 9 13. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் நிதானித்து பேசு. பாருங்க, அவரை பாடுகிறது மட்டுமில்ல, அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது மட்டுமில்ல, அவருடைய அதிசயங்களை எல்லாம் நிதானித்து பேசணுமா? நிதானித்து. ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லவர், எப்படி செய்ய வல்லவர் என்பதை நிதானித்து பேசணுமா? அவசரப்பட்டு தங்கள் நாவினால் பாவங்களை என்ன செஞ்சிடப்படாது, சம்பாதிச்சிடப்படாது. அவர் 10வது வாசி, அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள், மகிழ்வதாக. ஆமென். கர்த்தரை நீ தேடினா உன் இருதயம் மகிழ்ந்துட்டு தான் இருக்கும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை எவன் தாடுகிறானோ அவனுடைய இருதயம் மகிழ்ந்து கொண்டிருக்கும். பாருங்கள், நம்ம அத்திமரம் துளிர் விடாமல் போன ஆபகுக்கு கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீ எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனி இல்லாமல் போனாலும், அது மந்தையில் முதலற்று போனாலும், மாட்டு மந்தையில் கன்றுகள் இல்லாமல் போனாலும், நிலத்தில் வறட்சிப்பட்டு போனாலும் எப்பொழுதும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். வாசி பாப்பா எடுத்தவங்க, ஆபகுக்கு எடுத்தவங்க வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பழம் உண்டாகாமல் போனாலும், தொழுவத்தில் பலனற்று போனாலும், இல்லாமல் போனாலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு நாள் நான் தொழில் நடத்திட்டு இருக்கேன்பா. அந்த டிரைவர் ஜோசி இப்பளும் சாட்சியாக இருக்கிறான். ஃபோர்ஸ் வண்டி, கூடு கட்டின வண்டி. அவன் திருநெல்வேலிக்கு லோடியாத்த பேர் போயிட்டு வார சமயத்தில் சின்ன மழை. ஒரு நாளத்துக்கு முன்ன இந்த வசனத்தை எனக்கு தாரார்.
ஆபகுக்கில் கடைசி அதிகாரம் 3 வசனத்தோடு என்னோட பேசுகிறார். அப்போ ஏதோ பிள்ளைகள் வராங்க, அவங்களுக்கு நான் இந்த வசனத்தை கொடுக்கணும்னு நான் அதை தியானித்து வச்சுருந்தேன். அது எனக்குன்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கல. ஆமென். அப்போ மறுநாள் நைட்டு வாரான், நல்ல சின்ன தூத்தல் உண்டு. வள்ளியூருக்கும் நாங்குநேரிக்கும் இடப்பட்ட இடத்துல, அதை இந்த இடத்த இப்போ பாலம் கட்டிகிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த டிரைவர் தூங்கிட்டான். டிரைவர் என்னச்சிட்டான்? தூங்கி வண்டி பிளாட்பாரத்தில் சைடில் யாரே ஒரு 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 அது ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டுள்ள ஒரு போர்டு வந்து சப்பி கிடக்கு. ஒரு 1.5 அடி 2 அடி ஹைட்டுள்ள கல், கிலோமீட்டர் கணக்கு வச்சுருக்க கல் நவுண்டு கிடக்கு. வண்டி இப்படி சரிவில் இப்படி நிற்குது. இந்த 2 சைடு டயரும் மண்ணுக்குள்ளே புகுந்தி இருக்குது. மேலே உள்ள டயரு மண்ணில் தொட்டும் தொடாமல் காற்று அடிச்சுட்டே இருக்குது. வண்டி அசைஞ்சிட்டே இருக்கு. போய் பார்த்த உடனே ரொம்ப சங்கடமாக இருந்து அப்புறம் வீஞ்சியை போய் பார்க்க போனோம். நானும் டிரைவரமாக போனோம். போயிட்டு வீஞ்சியை பார்த்துட்டு வந்தான். அவன் சொன்னான், ஒரு வீஞ்சி போராது, 2 எண்ணம் வேணும். ஒன்று இடக்கட்டு கட்டணும், ஒன்று பேக்கில் இழுக்கணும். அப்படி 2 சைடு இழுத்தா தான் வண்டி மேலே வரும், இல்லை வண்டி பல்ட்டி அடிச்சிடேன்னு சொன்னான். அப்படி 2 வீஞ்சி கொண்டு வந்தாச்சு. நைட்டு நடக்கிறது. அவன் கிட்ட போக்கு பயப்படியா, என்னை நடுவில் போடணும்னா கயரை அந்த பக்கம் போட்டு இப்படி கட்டணும். காரணம் எப்போ மறையும், எப்போ ஆக்சில் ஓடியும் ஒன்றுமே தெரியாது. காட்டில் அசைஞ்சு கொண்டு இருக்கு, வண்டியில் லோடு இருக்கு. அப்போ சொல்கிறான், சார் உங்களுக்கு 2 வண்டி இது போட முடியாது, பேக்கில் பிடிச்சி இழுப்போம், வண்டி மறையும். 2வது வண்டியை நிமித்து கீழே கொண்டு போய் என்ன செய்யலாம், எடுத்துடலான்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது. அத்திமரம் துளிர் விடா போனான், என்னத்தை பொழிஞ்சு போனேன், நான் என்னத்துக்கு கவலைப்படணும், நான் அந்த வண்டிக்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம். வந்தேன், டோரை திறந்தேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு, எப்படி தோணுங்க செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு கிளாஸை பூட்டிட்டேன். மழை தூத்திட்டு இருக்கு, ஏசியை போட்டிருக்கேன், ஸ்டார்ட் போட்டிருக்கேன், கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் ஒரு தரிசனம் காணுது. நம்ம இந்த பேப்பரில் எல்லாம் மரம் தெரியுமா, இந்த பத்திரிகையில் மரம் தெரியுமா, ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்று ஆண்டவர் ஆராதிக்கிறது, கையை ஒசத்திட்டு, நிறைய தலை தெரியும், நிறைய கையும் தெரியும். இதே போல் ஒரு கூட்டம் ஜனங்கள் என் வண்டியை தள்ளி பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. அத்தனையும் பரிசுத்தகரமாக தெரியுது. ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு பரிசுத்தமான ஒரு கூட்டம் வண்டியை தள்ளி பிடிச்சிட்டு இருக்கு. நான் இதை கண்டுட்டு சிரிச்சிட்டே இருக்கேன், மனசுக்குள்ளே சிரிச்சிட்டே இருக்கேன். இந்த வசனம் தான் எனக்குள்ளே வந்துட்டே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழியல்ல என் கிளாஸை வந்து தட்டுறான் டிரைவர். நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போ என் வண்டிக்கு முன்ன வண்டி வந்து நிற்கிது. அப்போ வீஞ்சை கொண்டு வந்தவன் சொல்கிறான், சார் எப்படின்னு தெரியல, நாங்கள் புறமை போட்டு தான் இழுத்தோம், கரெக்டாக வந்துட்டு சார்ன்னு சொல்கிறான். சரி, அவனுக்குள்ள பைசா எல்லாம் கொடுத்துட்டு, இனி இந்த 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 போஸ்ட்டை இடிச்சிருந்த போஸ்ட் ஒடிஞ்சு கிடந்து இந்த கல்லில் மேலோடி இடிச்சுன்னு போச்சு. அப்போ ஃப்ரெண்டு பானட்டு எல்லாம் உடஞ்சிருக்காதா? 3-4 அடி ஹைட்டில் உள்ள கம்பி, நாட்டப்பட்ட கம்பியை இடித்து கம்பி சப்பி கிடக்கு. அப்போ பானட்டு சப்பி இருக்க மாதிரி இருக்காதா? ஒரு 2.5 அடி 3 அடி ஹைட்டில் இருக்க இந்த கல்லை இடித்து போகும்போ பம்பர் அடிபட்டுருக்குமா, பட்டுருக்காதா? கர்த்தருக்கு பொதுவாக சொல்கிறேன், என் வண்டியில் ஃப்ரண்டில் ஒரு உரசல் கூட கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் பேக்கில் பார்க்கும்போ பேக்கில் உள்ள அந்த சவுட்டி யாரைய அந்த பம்பரு ஒசந்திருக்குது. அதனால டோர் திறக்க முடியலை. ஏன்னா அந்த வீஞ்சி போட்டு இழுத்த என்ன தெரியுமா, அந்த கம்பி இந்த இதை நினைச்சிட்டு உயர்த்தி வச்சிருக்கு. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பம்பரில் யாரும் நின்று துள்ளி டோரை திறந்து மறு எப்சி வேற ஒரு வேலை நான் செய்யலை. ஆமென், ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சோர்வு வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த பாதுகாப்பு, எந்த குழப்பம் வந்தாலும் நம்முடைய முகம் கர்த்தரை நோக்கி இருக்கணும். எப்படி? என்ன பாடுவது, விடுவதில்லை, இப்படி இல்லை. இப்படி அழகில் ஒன்னே என்னையும் இந்த திருச்சபையில் அழைச்சி வச்சிருக்கிறது. என்ன பாடு வந்தாலும் சந்தோஷமா, ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்தீர்,
இந்த உபத்திரவத்தை எனக்கு அனுமதித்தீர், இந்த பாடம் எனக்கு அனுபவித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கக்காக தான். தெரியுமா, சில குடிகாரன் வீட்டோல்ல, இல்லைங்க கோபம் உள்ள வீட்டோல்ல, எரிச்சல் உள்ள வீட்டோல்ல புருஷனார் அடிச்சோ பறக்கோ செய்தா இவோ பந்தய கோசில் பெய்ந்து திருச்சியவா ஆடியவா போய் மூலையில் பெயர்ந்து மூக்கை பிடிச்சி இழுத்து அவள் உடுத்திருக்க துணியில் ஒரு இழப்பு. ஏசு யாரு சொல்லுங்களா? இந்த மூக்கை பிடிச்சி தேய்ச்சி இடத்துல வருவாரா? கண்ணீர் வரணும். கர்த்தரோடு உறவாடும் போது மனம் உடைஞ்சி வர கண்ணீர் வரணும். நீ முதல்ல புருஷன் ஒன்று அடிச்சக்கு, புருஷன் தப்ப நீ பார்க்காத. புருஷன் ஒன்று அடிச்சக்கு, புருஷன் ஒன்று யாசக்கு, ஒன்றை கஷ்டப்படுத்தக்கு நீ என்ன தவறு செய்த, அதை பார்த்து உன்னை இருதயத்தை சுத்தப்படுத்தணும். இல்லைங்க தப்பு செய்யலையா, கர்த்தர் அவனை பார்த்துக்கொள்வார். ஆமேன். சொல்லு, ஜோம் பண்ணு, அவனை கொல்லுங்க அப்பான்னு கேளு, உன்னை மாப்பிள்ளை இல்லாத போவேன். அப்படிதானே இன்னும் நிறைய இடத்துல ஜெபம் நடக்கு. மருமோ தாலியார் மாயின் தாலியார் மருமோ மோகன் செத்தாலும் பிரச்சனை இல்லை, மருமோ என்ன செய்யணும்? சில மாமிமாரு மோகன் சாவி அதை பற்றி கவலையப்பட மாட்டேன்னு, மருமோ எப்படி தாலி அறுத்துறானோ. மாப்பிள்ளை செத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் செத்த போறாளுவா எனக்கு நீ யார் வேற கொண்டு வருவாப்பா. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் சிந்திக்கிறது இல்லை, பசுத்தாவி இருக்கிறவர்கள் சிந்திக்கிறது. பரிசுத்த ஆவியின் உனக்கு அபிஷேகம் உனக்குள்ள இருக்குதுன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக தான் இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசி. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவன் இதயம் மகிழ்ந்ததாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபு புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். தாவீது இதை செய்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனுக்கு செய்த அதிசயம், அவனுக்கு கிடைத்த அபிஷேகம், அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கான ஆலய வாசல் திறக்கப்பட்ட சூழ்நிலை, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எதிர்ப்புகள், உலகத்தில் கள்ளன், அவன் திருடன் என்று பட்டத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் அவனை உயர்த்தினது, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டது, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினது அவன் நினைத்து பார்த்து கர்த்தரை பாடிக்கொண்டிருந்தான். அப்ப பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால் கோலியாத்தை போலத்த பத்திரகாளியை இல்லை, வாதையை இல்லை, அந்தவனை இவனை சப்பனை சடனைய நீ எதிர்த்து கொள்ள வேண்டுமானால் உன் இருதயம் கர்த்தர் செம்மைப்படுத்தின இருதயமாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4:7 வாசி. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக, உலக பொருளுக்கு மேலாக, உலக பொண்ணுக்கு மேலாக, ஆஸ்திக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம பாதுகாத்து கொண்டால் அவர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென் சொல்லலாமே. 2வது, கோலியாத்து தாவீதை நிந்தித்த போது தன்னை அல்ல தன்னை அழைத்தவனை நிந்திக்கிறான் என்று உணர்ந்து கொண்டார். கோலியாத்து சொல்றான், தாவீத சின்ன பயல, எப்படி சின்ன பயல, ஈசாயின் குடும்பத்திலேயே இளைய பயல, நீ ஒன்றுக்கு உதவாதவங்கள, நீ ஒன்றுக்கு உதவாத காட்டில் கிடந்த பயல, நீ விவரம் இல்லாத பயல, நீ முரட்டு பயல, நீ என்னை ஜெயிப்பியல என்ன தாவீதை சொல்லுகிறான். ஆனால் தாவீது புரிந்து கொண்டான். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஒருத்தன் கட்டாரத்தை அழிச்சா நம்ம பார்த்துட்டு இருப்போம்மா, திரும்ப ஒரு அடியாவது கொடுக்க தோணுமா இல்லையா? கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? தோணுமா தோணாதா? இதுதான் இப்போ உள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். யாராவது ஒன்று தந்தால் திரும்ப ஒன்று கொடுக்கணும்னு இருதயம் சொல்லும். யாராவது ஒன்று திட்டா எங்கண்டு உள்ள பரிசுத்த ஆவின்னு எனக்கு தெரியவே இல்லை, இப்படி தந்தவரை எல்லாம் துதிச்சணுமா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்குள்ள பெந்தேகோஸ்து சபைகளில் நடக்கிற பரிசுத்த ஆவி என்னன்னா, ஒருத்தன் திட்டுனா அவனை திட்டணும், ஒருத்தன் அடித்தா அவனை திட்டணும், ஒருத்தன் பரிகாசம் அடித்தான். தாவீது அப்படி அல்ல.
தாவீதுடைய அபிஷேகத்தை அவன் நிந்திக்கிறான் என்ற அர்த்தம். தேவன் தாவீதோடு இருந்த இயேசுவை அவன் நிந்தித்தான். எனக்கு கவலை இல்லை என்று அவனை நிந்திக்காதது போல் அவன் ரொம்ப கூழாந்தான். ஆமேன். எப்படி? என்னை உருவாக்கினவரும் என்னை வழி நடத்தினவரும் என்னை ஆயத்தப்படுத்தினமாகிய இயேசுவை நிந்தித்தானே அல்லாமல் என்னை நிந்திக்கவில்லை என்று அவன் உள்ளத்தில் இயேசுவோடு உறவாடி கொண்டிருந்தான். நம்ம அப்படி இல்லை. இவனுக்கு பழி செலுத்தி ஆகணும். ஒரு மருமகம் இருக்கட்டு, இல்லை ஒரு மருமகன் இருக்கட்டு, இல்லைங்க ஒரு மோன் இருக்கட்டு, ஒரு புருஷன் இருக்கட்டு, ஒரு மனைவி இருக்கட்டு, எவனாவது ஒருவருக்கு ஒருவர் திட்டி போட்டால் என்னை இப்படி சொல்லி போட்டான், என்னை இப்படி சொல்லி போட்டா, அவளை என் குடும்பத்தில் ஏற்றப்படாது, என் குடும்பத்தில் வச்சப்படாது, இந்த மாமியை கொண்டு போடணும், இந்த மாமனை விரட்டி போடணும், இந்த புருஷனை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும். இதா இயேசு அபிஷேகம், இதா பரிசுத்தாவின் அபிஷேகம். தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? நிந்திக்கிறான். பொடிப்பையில நீ அதை சாபம் போடுற, அங்கேருந்து நீ சாபம் போடுறான், எரிச்சலாக செய்கிறான். இவன் செய்யாததை எல்லாம் சொல்கிறான், செஞ்சதெல்லாம் சொல்கிறான். அவன் ரொம்ப கூலாக இருந்தான். என்ன அவங்க நிந்திக்கலை, என்னை உருவாக்கினவரும் என்னை அபிஷேகத்தோருமாகிய இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் என்று அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாராவது திட்டினா பேசினா என்னெல்லாம் வரிஞ்சு கட்டுறோம், என்னெல்லாம் செய்கிறோம், எதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நீ உண்மையான பெந்தேகோஸ்துக்காரர்களாக இருந்தால், உண்மையான அபிஷேகம் பெற்றதாக இருந்தால், உண்மையாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதா இருந்தால், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளா இருந்தால், உனக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர்கள் நிந்தித்தார்களே தவிர உன்னை அல்ல என்று நீ சிந்திப்பதற்கு உன் இருதயம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? என்னை நிந்திக்கல, என்ன பரிகாசம் அடிக்கல, என்ன கஷ்டப்படுத்தல. எனக்குள்ள இருக்க இயேசுவை பரிகாசம் அடித்திருக்கிறார்கள், நிந்தித்திருக்கிறார்கள். இதற்கு பரிகாரம் இயேசு பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேரே நீட்டாமல் பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியது. நீ பழி வாங்குகிற இடத்துல இருப்பாய் என்றால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். யாக்கோபு தாவீது சொல்றான், என்ன அல்ல இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான் என்று. வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16 வாசி. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். எத்தனை நாளாம்? இஸ்ரவேல் ஜனங்களையும் தாவீதையும் எத்தனை நாள் நிந்தித்தானா? 40 நாள் அளவு. நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒன்று மோனோ மருமோளோ மாமியாரோ மாமனாரோ பிள்ளையோ தகப்பனோ சொல்லிட்டா போதும், அது சாகிறது வரைக்கும் முறுக்கி முறுக்கி முறுக்கி. இதா பெந்தேகோஸ்து அனுபவம், இதா பெந்தேகோஸ்து ஆவி, இதா தேவனுடைய ஆவி. நோ நோ 40 நாள் அளவும். அப்படியே 26வது வசனத்தை வாசி. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தனையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனை மாத்திரம் சொல்றான். அவனை நிந்திச்சப்பறம் அவன் என்ன நிந்திச்சான்னு சொல்லல, வரிஞ்சு கட்டி நிற்கல. அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? இவனை கொன்று போடியவனுக்கு ராஜா என்ன தாரன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. 40 நாள் அளவும் இந்த சிரியா நாட்டுக்காரனையும் தாவீதையும் வந்து பரிகாசம் அடிச்சுட்டே இருக்கிறான், நிந்திச்சுட்டே இருக்கிறான். 40 நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒரு நேரம் மாமி மருமோளை பார்த்தோ, மருமோ மாமியை பார்த்தோ, இல்லை மாமனார் மருமோனை பார்த்தோ, மருமோளை பார்த்தோ, இல்லை அண்ணன் தம்பியை பார்த்தோ ஒரு நாள் கெட்ட வார்த்தையோ இல்லை அசிங்கமாட்டோ ஏதாவது பேசிட்டா சாகிறது வரைக்கும் நமக்கு மாறாது. இதான் பெந்தேகோஸ்து அனுபவம். ஒப்புரவாகாமல் இருந்தால் தேவனுக்கு பிரியமால் எப்படி இருக்க முடியும்? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாமியார் மருமகளுக்கும் சண்டை உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, மாமனாருக்கு மருமகனுக்கும் சண்டை உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரருக்குள்ள பகையடிச்சுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது நீ பெற்ற பரிசுத்த ஆவி அல்ல. மறப்போம், மன்னிப்போம். ஒப்புரவாகிறது தான் தேவனுக்கு பிரியமான பெந்தேகோஸ்து ஊழியம்.
இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு ஒப்புரவானார். ஜனங்கள் இயேசுவோடு ஒப்புரவாகிறது தான் தேவனுக்கு பிரியமான ஊழியம். இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டுகிற நீ மருமக மேலே, மாமியார் மேலே வேதனையோடு துக்கத்தோடு இன்று இந்த இடத்துல வந்து இன்று இந்த பந்தியில கைப்போடுவா என்றால் அந்த பரிதாபம். உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு பரிகாசம் அடித்து விட்டு, ஏதாவது நிந்தனையில வேதனையோடு துக்கத்தோடு மனசுல பாரத்தை வச்சு விட்டு, கற்போடு வச்சு விட்டு இன்று சாயங்காலம் பந்தியில கை போடுவானால் கர்த்தர் உனக்கு இன்னும் அதிகமாக உன்னிடம் கேள்வி கேட்பார், இன்னும் அதிகமாக பாடுகளை உருவாக்கி விடுவார். பந்தியில கை போட முன்ன ஆண்டவர் ஒப்புரவாவு. எந்த பிள்ளை, எந்த அம்மா, எந்த மகன், எந்த காரியம் செய்தாலும் மன்னிக்கக்கூடிய இதயத்தோடு, கர்த்தர் உன்னை மன்னிக்காவிட்டால், கர்த்தர் என்னை மன்னிக்காவிட்டால் அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்புரவாக்குகிற பெந்தேகோஸ்து ஊழியத்தில், பெந்தேகோஸ்து ஜெபத்தில், பெந்தேகோஸ்து ஆராதனையில் இருந்து விட்டு இருதயத்தில் கசப்போடு, இருதயத்தில் துக்கத்தோடு தேவனுடைய பந்தியில கை போட்டால் கர்த்தர் விக்கிரக ஆராதனை செய்வதற்கான அதாவது அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான ஆராதனையை மேற்கொண்ட நம்ம மேல சபையில இருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாம வந்து பந்தியில கை போட்டவளை கர்த்தர் அடிச்சு கொண்டது ஞாபகம் இருக்கட்டும். 4 பேரை தூக்கி வெளியில கொண்டு வந்தார்கள். ஆண்டவர்கிட்ட கரகுரே ராபோஜன பந்தி அப்பா என்று அந்த நாளில் இருந்தவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். 1 2 3 4 ஆம்பளையில் 1, பொம்பளை 1 3 4 பேரை தூக்கி சர்ச்சுக்கு வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், இப்போ நெஞ்சில் ஒரு அடி கொடுன்னு சொன்னார். உரத்த சத்தமாக அடி கொடுத்தேன். ஜீவன் அந்த கீழே ஏறி பந்தி வராதுன்னு சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. இருதயத்தில் கசப்போடு, இருதயத்தில் பாரத்தோடு, அம்மாட்ட கசப்பு, அப்பாட்ட கசப்பு, இல்லை ஊழியக்காரர்கிட்ட கசப்பு, ஊழியக்காரன்ட்ட கசப்பு, டீச்சர்கிட்ட கசப்பு, வாத்தியார்கிட்ட கசப்பு, மருமோள்கிட்ட கசப்பு, மருமோன்ட்ட கசப்பு பந்தியில கை போடாத. ராபோஜனம் கர்த்தருக்குரியது. அது சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட யாரிடமும் கசப்பு இல்லாமல், யாரிடமும் வைராக்கியம் இல்லாமல் கர்த்தரை பந்தியில கை போடுகிறது. இந்த பந்தியில கை போடுவதற்காக நீ ஆயத்தப்படுகிறாய் என்றால் உன் இருதயத்தின் கசப்பை இன்னோடு நீக்கிவிடு. ஆண்டவரோடு ஒப்புரவாக. ஒருவேளை நீ தவறு செய்திருக்கலாம், ஒருவேளை இல்லை நீ தவறு செய்யாமல் இருக்கலாம். எந்த விதத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சாயலில் இருக்கிற எந்த பிள்ளைகளோடு உனக்கு கசப்புணர்ப்போ வைராக்கியமோ இருந்தால் இயேசுவை போல நீ ஆக முடியாது. இயேசுவின் சரீரத்தை நீ புசிக்க முடியாது. இயேசுவின் சரீரத்தை நீ உட்கொள்ள முடியாது. அந்த பரிதாபம் கர்த்தர் அடிச்சா அது தாங்க முடியாது. மணவாட்டி சபை, கர்த்தரா தெரிந்து கொள்கிற சபை, கர்த்தர் வந்து நின்று அந்த மகிமையை காணாம ராபோஜன பந்தியில இருக்கிற பாத்திரத்தை கையில் எடுக்க மாட்டேன். அவருடைய பிரசன்னத்தில் நீ செத்து போகாமல் இருக்கும்படியா உன் குடும்பத்தில் எந்த அந்நியத்தில் எது யார்கிட்டையும் நீ பணக்கம் இல்லாமல் ஆண்டவரோடு ஒப்புரவா. ஆண்டவரே எனக்கு கசப்பு தீர்த்துட்டேன் அப்பா, நான் காணும்போது நான் பேசிக்கலாம் அப்பா, அவர்களோடு ஒப்புரவாகிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாவி தன்னைத்தானே நிதானி தரித்து பந்தியில் கைபோடு. இல்லாவிட்டால் கர்த்தருடைய அடி நிச்சயமாக உண்டு. 36 வாசி. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானையாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான். அவனை பேச பேச பேச, அவனை குறை சொல்ல சொல்ல, அவனை நிந்திக்க அவன் சொல்றான், என்ன அல்ல, என்னை உருவாக்கினவரும் என்னை வழி நடத்தினவரும் நான் ஆராதிக்கிறோம் தேவனாகிய இஸ்ரவேல் தேவனை அவன் 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 பரிகாசம் அடிக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படியே 46வது வசனத்தை வாசி. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை நான் உன்னை கொன்று வாங்கி பிணங்களை நீ நிந்தித்த தேவன், நீ பரிகாசம் அடித்த தேவன், நீ ஆண்டவரை அசூசிப்படுத்தின தேவன் உன்னை கொன்ற ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பேன் என்பதை இந்த இஸ்ரவேலில் இருக்கிற இந்த சிரியாவில் இருக்கிற ஜனங்கள் கண்டு இஸ்ரவேலின் தேவன் நிந்தித்த தேவன் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று காண்பிப்பேன் என்று வைராக்கியம் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, ஆண்டவருக்கு பிள்ளை,
ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் மீது பொறாமை, பெற்றோர் மீது பொறாமை, சகோதரர்கள் பொறாமை, மாமி மீது பொறாமை, மருமகள் மீது பொறாமை, இப்படிப்பட்ட பொறாமையும் எரிச்சலையும் வச்சுட்டு தேவனுடைய பந்தியில் கை போடலாமோ? கர்த்தர் அடித்தால் நான் தாங்க முடியாது. 3, கோலியாத்து தாவீதுக்கு முன் வந்து நின்ற போதும் கர்த்தர் தாவீதுக்கு முன்னால் செய்த அதிசயங்களை நினைவு கூர்ந்தான். தெரியுமா? உனக்கு நினைவு கூறக்கு இப்படி இருக்குதா? உன் வாழ்க்கையில் இருக்கா? பெரிய கோலியாத்து பிசாசு வந்து நிற்கிறான். அவன் பயப்படலை. அவன் நின்றுட்டு அவனை தைரியப்படுத்தி கொள்ளுகிறான். அவனுக்குள்ள ஒரு தைரியப்படுத்தி கொள்ள, ஏனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. இந்த ஆவி இருந்ததுனால தான் அதாவது சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல கர்ச்சித்து சிங்கத்தின் உருவத்தில் வந்த அந்த பிசாசாகிய சிங்கத்தை வாயை கிழிச்சு போட்டேன். இருட்டு உருவமுடைய கரடி வந்தான், அவனுக்கு வாயத்தையும் கிழிச்சு போட்டேன். இவன் எம்மாத்திரம், இந்த பிசாசு எம்மாத்திரம், இந்த பிசாசு எம்மாத்திரம் என்று அவனுக்கு கர்த்தர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தின காரியத்தையும் அவனை நிந்தித்த போதும் அவன் தாழ்மை எடுத்து அவன் பொறுமையோடு அபிஷேகத்தை நிலைநாட்டினதும் ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒப்படைத்த விசுவாசத்தையும் காத்து கொண்டான். இந்த 3ஐயும் காத்து கொண்டது நிமித்தம் கோலியாத்தை கொண்டான். நாமும் எதிரியே ஆகிய பிசாசை வெல்ல முடியும். மாமா மீது உலகத்தின் மீது கசப்பு வச்சுட்டு பிசாசை எதிர்க்கணும். உலகத்தின் ஆசீர்வாதம் வருக கண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. அந்த உலக ஆசீர்வாதம் வாரதுனால இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நினைச்சிடாத. இது உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவனுடைய ஆவி உன்னோட இருக்கா, பிசாசின் ஆவி உன்னோட இருக்கா என்பதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 முதல் வாசிங்க பாப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் போது அவன் திரும்ப யோசித்து பார்க்குறான். ஒரு விச சிங்கத்தையும் ஒருடைய கடையையும் நான் என்னஞ்சேன் பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றாயிருப்பான். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா இதே போல் நிறைய அனுபவங்கள் நமக்கு கர்த்தர் தந்திருப்பார். அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது கர்த்தர் செய்த அற்புதத்தை மனசில் நினைத்து விசுவாசத்தில் பலப்பட்டு கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும். சங்கீதம் 29:2 வாசி. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்.